சிட்டிசன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுக செய்தி தொடர்பாளர், மாணவரணி துணைச் செயலாளர் திரு தமிழ்கா அமுதரசன் அவர்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய அமெரிக்க பயணத்தை சுட்டிக்காட்டி இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. ஏற்கனவே சென்ற வெளிநாடு பயணங்கள், சுற்றுப்பயணங்கள் எவ்வளோ முதலீடை ஈர்த்துட்டு வந்தாங்க, எவ்வளோ இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க, இப்போ எதுக்கு அமெரிக்கா போகிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு முன் வச்சிருக்காரு. இந்த விமர்சனம் குறித்து உங்களுடைய பார்வை? இல்லை, திரு ஜெயக்குமாருக்கு இந்த தகவல் தெரியல அப்படின்னு சொன்னால், குறைந்தபட்சம் பத்திரிகையை பார்க்குறவங்க, செய்திகளை பார்க்குறவங்களுக்கே அதில் எவ்வளோ முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. எத்தனை கம்பெனிகளோட கையெழுத்து போடுறாங்க, ஒப்பந்தம் போடுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இன்னும் வெளிப்படையாக நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு அவர்களுடைய உற்பத்தியை தொடங்கியிருக்கிறாங்க. கடந்த 3.5 ஆண்டு காலத்தில் 9.47 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு இந்த 3 ஆண்டுகளில் 31 லட்சம் இளைஞர்கள் இதனால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு பெற்றுக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நேரடியாக 41 நிறுவனங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடத்தியிருக்கிறாரு. இதன் மூலமாக ஏறக்குறைய 1,80,000 இளைஞர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு பெறுறாங்க. அப்போ இப்படி தொடர்ந்து நம்மளால் என்னென்ன நிறுவனங்கள் வந்திருக்குது, என்னென்ன உற்பத்திகளை தொடங்கியிருக்கிறாங்க, எந்தெந்த முதலீடுகள் எவ்வளோ ஈர்க்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத புள்ளிவிவரங்களாக சொல்ல முடியும். சொல்லிட்டும் இருக்கிறோம். அது பத்திரிகைகள்லையும் வெளிப்படையாக இருக்குது. உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கிராஸ் செக் பண்ணலாம். நம்ம ஷூ மேக்கிங் கம்பெனிஸ் இப்போ லெதர் இல்லை, அந்த ஆர்டிஃபிஷியல் இதை வச்சு பண்ணக்கூடியது பெரம்பலூர் பக்கத்தில் வந்திருக்குது. இப்போ அதே நிறுவனம் தமிழ்நாடு முழுவதும் இப்போ கம்பெனிகளை அவங்களுடைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய கொடுக்கக்கூடிய புள்ளிவிவரத்திலேயே தமிழ்நாடு தான் முதலீடுகளை ஈர்ப்பதில் 2வது இடத்துல இருக்குது இந்தியாவிலேயே அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது 14வது இடத்துல இருந்த தொழில் வளர்ச்சி இன்றைக்கு 3வது இடத்துக்கு ஆட்சி பொறுப்புக்கு ஓராண்டில் இருந்தது. இன்றைக்கு 2வது இடத்துக்கும் போயிருக்குது. அப்போ இதை பற்றி எந்த அறிவும் புரிதலும் இல்லாமல் இதை இப்போ வெறும் சும்மா குறை சொல்லணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இவங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிறது இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடுது. ஒன்றும் இல்லை, இவங்களுடைய முதலமைச்சராக இன்னைக்கு இவங்களுடைய தலைவராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப அன்றைக்கு இதே போல் உலக முதலீட்டாளர்கள் மாநாடுகள் நடத்தப்பட்டுச்சு 2014, 2015. அதற்கு முன்பாக இன்னைக்கு இங்கே இருக்க இதே அதிமுக அமைச்சர்கள் என்ன பண்ணாங்க, நாங்கள் வெளிநாடு ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்து இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு வலையை வீசி போட்டு இப்படி இழுத்தா எப்படி வந்துடுது, கொத்து கொத்தா மீன் வருதுல்ல, அந்த மாதிரி நாங்கள் வெளிநாடுகள் முழுக்க போய் முதலீடுகள்லாம் ஈர்த்து வர போகிறோம் அப்படின்னு சொல்லி வலை எடுத்துக்கிட்டு கிளம்புனாங்க. இங்கேருந்து டி ஜெயக்குமார் போன்ற அமைச்சர்கள்லாம் அன்னைக்கு போனாங்க. போயிட்டு என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பொருட்காட்சிக்கெலாம் போனீங்கன்னா டெல்லி அப்போலாம் இந்த பானிபூரி, பேல்பூரி இதெல்லாம் விற்கும். அதே மாதிரி உள்ளார போனீங்க, அன்னைக்கு ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க. குதிரெல்லாம் ஓடி குனிஞ்சு காமிச்சு எல்லாம் விளையாண்டுச்சு டிஜிட்டலில். அம்மா உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு தாஜ் ஹோட்டல்லேருந்து நேராக கிளம்பி போகிற வழியில் முழுக்க எல்லாம் நாணமோ இன்னும் நாணமோ அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பாட்டுக்கு குத்துப்பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. சரி, இதெல்லாம் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒரு அங்கமாட்டுக்குன்னு நினச்சிட்டு உள்ளார போய் பார்த்தா, சரி உள்ளார ஏதோ வெளிநாடு கம்பெனி, சிங்கப்பூர், மலேசியா கம்பெனிலாம் இருக்கும். அம்மாவனுடைய அமைச்சர்கள் போய் அரிசி கொண்டு வந்துட்டாங்கன்னு பார்த்தா, அங்கே உள்ளார போனால் அதே டெல்லி அப்போலாம் மிளகா பஜ்ஜி, ஊறுகாய் கம்பெனி எல்லாம் இருக்குது. இப்போ இதுக்கு தான் இவனுங்கெல்லாம் கிளம்பி எவ்வளோ தூரம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. சரி, அப்படியாவது பரவாயில்ல, ஊறுகாய் கம்பெனியை வச்சு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினாலும் பரவாயில்ல, இரும்பு பெண்மணி எதையாவது முதலீடுகளை ஈர்த்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அடுத்த நாள் செய்திகளில் வந்துச்சு 2.42 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு உலக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தோம் ஒன்றும் தேரில் ஒரு சின்ன பொட்டி கடை கூட ஆரம்பிக்க முடியல உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை வச்சு. அப்புறம் அந்த நம்பர்ஸ் எல்லாம் எவ்வளோடா அந்த அம்மா சொன்னிச்சு, 2.42 லட்சம் கோடியா, அந்த நம்பர்லாம் ஒன்றா சேர்த்து கோத்து பார்த்தா தான் தெரியுது அந்த அம்மாவுடைய பிறந்த நாள் தேதியே உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இழுக்கப்பட்ட தொகைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த லட்சணத்தில் தான் அதிமுக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சில புள்ளி விவரங்களை குறிப்பிட்டு முன் வச்சிருக்கீங்க. ஏன் இந்த மாதிரியான அமைச்சர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் குற்றச்சாட்டை வைக்கிறாரு திமுக? ஏன் அவங்களுக்கு அதுதானே அவங்களுடைய அரசியல் பண்ணணுங்கிறது, அவ்வளவுதான். அதாவது நீங்கள் ஒரு தவறு நடந்திருக்குது, இல்லை ஒரு தப்பு நடக்குது, அதை கேள்வி கேட்கறதுங்கிறது இயல்பாக அறிவு இருக்கக்கூடியவர்கள் செய்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும்
என்ன கண் முன்னாடி நடக்குதோ அதை பார்த்து உடனே குறை சொல்கிறது தான் அதிமுகவினுடைய பாணியாக இருக்குது. இன்னும் ஜெயக்குமார்லாம் பாருங்கள், ஜெயக்குமாருக்கெல்லாம் அரசில் நாட்டில் என்ன நடப்பு நடக்குதுங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நேரம் இருக்குதா ஜெயக்குமாருக்கு? அதனால் சொந்த பிள்ளையே அவன் என் பிள்ளை இல்லை, என்னோட வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையில் பேட்டி கொடுத்துட்டு ஓடி போயிட்டார். அந்த சந்தேகத்திலே நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பையனுக்கு ஓட்டு போடலாமா வேணாமான்னு அதிமுககாரங்களே குழம்பி போயிருந்ததெல்லாம் பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் இப்போ நம்ம தெளிவாக சொல்கிறோம், என்னென்ன கம்பெனி வந்திருக்கு, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். சரி, நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் அம்மா ஊர்க கம்பெனிகளை வச்சு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துனாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்? கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நான் பாரு எங்கள் அம்மாவை விட நான் தான் சிறந்த ஆள், நான் போய் கொண்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா 2.42 லட்சம் கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்களா, நான் 3 லட்சம் கோடிக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்படியாவது ஏதாவது கம்பெனிகள் ஆரம்பிச்சிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடை ஈர்த்து வந்ததில் என்னென்ன வாங்கிட்டு வந்தாருன்னு பார்த்தா ரோடு போடுற கான்ட்ராக்ட் மிஷினு ரொம்ப ஹை டெவலப்மெண்ட்டில் வாங்கிட்டு வந்து யார்கிட்ட கொடுத்துருக்காருன்னா அவர் சம்மந்திகிட்ட தான் கொடுத்தாரு. அதில் தான் அவர் 400 கோடி ரூபா ஊழல் 4000 கோடி ரூபா ஊழல்லாம் பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தார். அதனால் டெண்டர் விடுறது, அவங்க சம்மந்திக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதெல்லாம் உலக முதலீட்டாளர்கள் ஈர்ப்பில் கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி கணக்கு காமிச்சார். அப்புறம் கோர்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு கை முறுக்க அமெரிக்காவில் உட்காந்து ஃபோர்க்கில் சாப்பிட்டு காமிச்சார். அந்த மாதிரியான வித்தைகள்லாம் செஞ்சார். இப்போ நீங்கள் கம்பி ஏறி நடந்து வித்தைகள் காமிப்பாங்க ரோட்டு வாரத்தில் அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் நாங்கள் பாருங்கள் பணியாரத்தையும் கைமுறுக்கையுமே வந்து ஃபோர்க்கில் சுட்டு சாப்பிட்டு பார்க்குறேன். இதெல்லாம் இந்த மாதிரியான அரிய பல வித்தைகள்லாம் பார்த்து உலக முதலீட்டாளர்களை எங்கள் மாநிலத்தில் வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அங்கே போய் அந்த மாதிரியான வித்தைகள்லாம் செஞ்சு காமிச்சார். இப்போ அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கோமா? கிடையாது. முறையாக இன்னைக்கு முதலீட்டாளர்களுடைய முதல் முகவரியாக எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ்நாடு தான் இருந்துட்டு இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் போயஸ் கார்டன்லேருந்து அந்த ட்ரேடு சென்டர் வரைக்கும் ஜெயலலிதா எம்ஜிஆர் குத்துப்பாட்டு போடுறதுக்காக நீங்கள் மேடை போட்டு குத்து டான்ஸ் போட்டுட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு உலக முதலீட்டாளர்கள் மனம் நடத்துமே நம்ம குத்து டான்ஸ் போட்டு காமிச்சிட்டு இருக்கோமா? அதே ட்ரேடு சென்டரில் என்ன நடக்குதுன்னா அந்த டெல்லி அப்பளம், பஜ்ஜி, பானிபூரி, கவின்ஸ் மில்க்கு இதெல்லாம் வச்சு ஊறுகாய் கம்பெனியெல்லாம் வச்சு இவங்க வந்து சக்தி மசாலா, ஆச்சி மசாலா எல்லாம் வச்சுலாம் நடத்துனாங்க. இப்போ அந்த மாதிரி ஊறுகாய் கம்பெனிகளை வச்சு நம்ம நடத்திட்டு இருக்கிறோமா? முறையாக நம்ம தெரிவிச்சிருக்கோம், முறையாக அறிவிச்சிருக்கோம், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, என்னென்ன நாடுகள்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இதை பற்றிலாம் எதுவுமே பேசுறதுக்கு துப்பு இல்லாமல் ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி பேசினா அப்படின்னா இவங்களுடைய முகத்திரை கிழிஞ்சு மக்கள் மத்தியில் தொங்குது அப்படிங்கிறது தான் அந்த அம்சம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட நிர்வாகத்திறன் குறித்து கேள்வி எழுப்பியிருக்காரு. இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம், இப்போ ரீசெண்டாக கூட தலைமைச் செயலராக மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரியான நிர்வாகம் பற்றி அவருக்கு தெரியப்படுத்துறதே கிடையாது, இவங்களாவே அதிகாரிகளாகவே சேர்ந்து நிர்வாகத்தை நடத்துகிறாங்க, முதலமைச்சர் அவர்கள் இதை கண்டுகொள்ளவே மாட்டுறாரு அப்படின்னு சொல்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து ஒருவேளை அது எடப்பாடி பழனிசாமியாக இருக்கும், இல்லை ஏதோ கொஞ்சம் நிதானம் தவறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது, உளவியலாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து அவருக்கு தான் வந்து நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்குது, அப்புறம் அவருடைய பையன் அவர் இல்லைங்கிறாரு, அவர் பையன்தானா அவருங்கிறதே அவருக்கு அவ்வளோ குழப்பங்கள் இருக்குது. அப்பேற்பட்டவர் முதலமைச்சரை பற்றி சொல்கிறதுக்கு என்ன யோகியதை இருக்குது? முதலமைச்சர் அதிகாரிகளோட எல்லா மாவட்ட ஆட்சியர்களோடு உட்கார்ந்து ஆலோசிச்சுட்டு இருக்கிறாரு, அரசு உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களோட உட்கார்ந்து ஆலோசிக்கிறாரு, அடுத்த கட்டமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஆலோசனை. இவ்வளவு அரசு தொடர்பான மீட்டிங்ஸு, அதிகாரிகளோட மீட்டிங்ஸு, அவங்க சரியாக செயல்படலை அப்படின்னா உடனடியாக அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அவங்கள வந்து இடமாற்றம் பண்ணுறது அப்படின்னு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய வேலைகள் உட்பட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு தான் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போது இப்போ நீங்கள் நேரடியாக கள ஆய்வுக்கு போகிறாங்க, அடுத்த கட்டமாக திட்டங்கள் தொடங்கி வைக்கணுமா, அதற்கு வந்து முதலமைச்சர் வந்து அந்த வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்போ இவ்வளவும் வந்து அதிகாரிகளோடு சேர்ந்து, அமைச்சர்களோடு சேர்ந்து, மக்களோடு சேர்ந்து ஒவ்வொரு திட்டங்களை தொடங்கி வைக்கிறதா இருக்கட்டும், அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறப்ப, அதாவது தமிழ்நாடு அரசினுடைய சார்பாக செய்தித்துறை சார்பாக செய்தி அறிக்கைகள்லாம் வெளியிடுவாங்க. எந்தெந்த அதிகாரிகளோடு என்ன மீட்டிங் நடந்துச்சு, எந்தெந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களோட மீட்டிங் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். படிப்பறிவு இல்லாத தற்கூறிங்க கூட செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள் அமைச்சராக இருந்த நீங்கள் ஒரு ரொம்ப இயல்பாக கிடைக்கக்கூடிய செய்தி கூட தெரியாமல் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய திறமை என்னங்கிறது ஒரு கேள்விக்குறியாயிடுதுல்ல.
ஒருவேளை ஜெயலலிதாவை மனசில் வச்சுட்டு அவர் வந்து பேசியிருக்கலாம். ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, கொடநாட்டில் போய் படுத்துக்கிட்டாங்க, போயஸ் கார்டனில் படுத்துக்கிட்டாங்க. சம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடுறதுக்காக அதை பற்றி பேசி கேட்கறதுக்கு யாராலையுமே முடியல. அந்த ஸ்டேட்டஸ் பற்றியே தெரிவிக்க முடியல. ஆனால் உடஞ்சி நூற்றுக்கணக்கான மக்கள் செத்து போனாங்க. நூற்றுக்கணக்கான மக்கள் செத்து போனப்போ கூட அவங்க செத்து போனது தெரியல, அவங்களுக்கான நிவாரண தொகை கொடுக்கணும்னு தெரியல. அன்றைக்கு என்ன பண்ணாங்க, மக்கள் இறங்கி நடுத்தருவில் போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் மக்களுடைய போராட்டத்தை முன்னிட்டு ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, பிரச்சார வேன்ல வந்து அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அப்போ இதுதான் அதிமுகவினுடைய யோகிதை, அவங்களுடைய அம்மையார் ஜெயலலிதாவினுடைய தரநிலை. அதே போல் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது தானே புயல், அந்த டெல்டா மாவட்டங்களில் புயல்லாம் வந்திருந்தப்ப எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் போகவே முடியல, அந்த பகுதிகளுக்கெல்லாம் அடித்து விரட்டி விட்டாங்க. இப்போ இவங்களுக்கு தான் என்ன நடந்துச்சு, இவங்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படி நிர்வாகம் பண்ணணுங்கிற தகுதி இல்லாமல் இதை விபத்தால் வந்தவங்க. எம்ஜிஆர் இறந்தாங்கங்கிற விபத்தால் ஜெயலலிதா வந்தாங்க, ஜெயலலிதா இறந்தாங்கங்கிற விபத்தால் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் வந்தாங்க. அப்போ இவங்களுக்கு தான் என்ன நிர்வாகம், என்ன ஆட்சி திறன், என்ன அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற அறிவு குறைந்தபட்ச அளவு கூட இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஆட்சி முறை நடத்திட்டு இருக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இவ்வளவு தொழில் முதலீடுகளை ஈர்க்க முடிகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இவ்வளவு வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்க முடியுது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்த மாநிலங்களில் முன்னணியில் இருந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய சிறப்பான நிர்வாக திறனால தான் இன்னைக்கு பணவீக்கம் தமிழ்நாட்டில் கட்டுக்குள்ளார இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசினுடைய நிதியமைச்சரும் ரிசர்வ் பேங்க்கும் பாராட்டுது. அப்படின்னா அது அவருடைய நிர்வாக திறன் தான், வேற ஒன்றும் கிடையாது. இவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு ரொம்ப மலினமான அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்க முடியும். இந்த கேள்விக்கு தான் உங்கள்கிட்ட வந்து பதில் வாங்கணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன இன்னைக்கு குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, விக்ரமன் படம் போல திமுகவும் பாஜகவும் பாசமாக இருக்காங்க, திடீர் பாசம் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு, முதலமைச்சர் அவர்களோட திமுகவோட பாஜக எதிர்ப்பு சாயம் வெளுத்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு முன் வச்சிருக்காரு. அதாவது திமுக பாஜகவுக்கு இடையான என்ன மாதிரியான ஒரு கொள்கை முரண் இருக்குது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். நம்ம முழுமையாக பாஜகவை ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிறோம், அவருடைய கொள்கையை நேர் எதிராக நின்று எதிர்க்கிறோம். நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் இருக்கிறப்ப வந்தார். வந்து என்ன பண்ணார், ரெண்டு பேரோட கையையும் பிடிச்சி, ரெண்டு பேர் கையையும் கூத்து பிடிச்சிட்டு, ரெண்டு பேரும் இந்த சிங்கம் படத்தில் விவேக் சொல்லுவார், வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்கள ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கங்க, ரெண்டு பேரும் கை கொடுங்க அப்படிம்பாரு. அந்த வேலையை யார் செஞ்சானா, அமித்ஷா வந்து ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் செஞ்சு வச்சார். ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கங்க, ரெண்டு பேரும் கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுதான் பாஜகவோட உறவு. இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்றாங்க, ஐயோ நல்லா இருந்த உறவை சதைச்சிட்டாங்க, நல்லா இருந்த கூட்டணியை சதைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய உள்ளபடியே இருக்கக்கூடிய உறவு. இப்போ பாஜகவோட உறவு கெட்டு போச்சுன்னு இன்னைக்கு அதிமுகவினுடைய அமைச்சர்கள் வருத்தப்படுறாங்க. அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் அண்ணாமலையை மிக கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அப்படின்னா அண்ணாமலையுடைய கொள்கைகள் பிடிக்காமையா, இல்லை அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் பிடிக்காம விமர்சிக்கிறாங்களா? பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு, அந்த பேச்சினால அந்த அதிமுக பாஜகங்கிற கூட்டணி விரிசலானுச்சு. அப்போ இந்த கூட்டணி விரிசலாகிறதுக்கு காரணமாக இருந்தது அண்ணாமலை அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு கோபம் அண்ணாமலை மேலே. வேற என்ன கோபம்? சரி, உங்களுக்கு தான் பாஜக பிடிக்கலையே, நீங்கள் பாஜகவை மோடியை எந்த இடத்துல விமர்சிச்சிருக்கிறீங்க? நிதி கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு, இந்த பட்ஜெட்டில் 0 தான் ஒதுக்கி இருக்கிறாங்க, நிதியே கொடுக்கல. அதை பற்றி பேச வேண்டியதானே? மெட்ரோ ரயில்களுக்கு ஒன்றும் நிதி ஒதுக்கவே இல்லை, அதை குறித்து பேச வேண்டியதானே? பேரிடர் சமயத்தில் நிதி ஒதுக்கல, அதை குறித்து பேச வேண்டியதானே? அப்போ எந்த இடத்துலையுமே மறந்து கூட இல்லை மருந்துக்கு கூட அதிமுக பாஜகவை விமர்சிக்க மாட்டேங்குது, மோடியை விமர்சிக்க மாட்டேங்குது. அப்படின்னா அதுதான் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய அவங்களுடைய பாஷையில் சொல்லணும்னா ரகசிய தொடர்பு, கள்ள தொடர்பு, எல்லாமே அவர்களுடைய பாஷையில் சொல்லணும்னா அதுதான் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் நேரடியாக எதிர்க்கிறோம், நேரடியாக எதற்கு ஆதரிக்கணுமோ அதற்கு ஆதரிக்கிறோம், எதற்கு கண்டிக்கிறோமோ கண்டிக்கிறோம். இன்னைக்கு நேரடியாக இந்த மத்திய அரசு பணிகளில் இருக்கக்கூடிய நேரடி நியமனங்களை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மிக வன்மையாக கண்டிச்சாரு. தமிழ்நாட்டு முதலமைச்சரினுடைய அந்த கோபத்திற்கு அறிக்கைக்கு பணிந்து இன்னைக்கு ஒன்றிய அரசு அதுல இருந்து பின்வாங்கிடுச்சு. நேரடியாக லேட்டரல் என்ட்ரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அப்போ தமிழ்நாட்டில் மாநில உரிமையை மீட்டிருக்கிறார், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய உரிமைகளை மீட்டு கொடுத்துருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அப்போ இவ்வளவு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் முதுகெலும்பு நிமிர்ந்து நின்று கேள்வி எழுப்புனுச்சுன்னு வரலாறு இருக்குது, அவங்களுடைய வரலாறு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்க இந்த லட்சணத்தில் நீங்கள் என்ன தைரியத்தில் வந்து கேள்வி கேட்குறீங்க? இதை மக்கள் மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறாங்க. அதனால தான் நடந்து இந்த 12 தேர்தல்களில் ஒரு தேர்தலில் கூட பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருந்துச்சு. இன்னைக்கு அந்த கூட்டணியில் இருக்கிற 2 கட்சியுமே மக்கள் தேர்ந்தெடுக்கல, விரட்டி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள் யாருடைய தன்மை என்ன, யார் எப்படி செயல்படுவாங்கங்கிறத. இவங்க என்னதான் வேக வேகமாக நாங்கள் வந்து புனிதர் பட்டம் வாங்கிட்டோம்னு நினச்சி அவங்க முயற்சி பண்ணாலுமே கூட அவர்களுடைய ஆசை என்ன, நோக்கம் என்ன அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவர் தெரிஞ்சுக்கணும். திமுக வந்து விஜய் அவர்களை பார்த்து பயப்படுது, அவர் கொடி ஏற்றுறது கூட அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. விஜய் தொண்டர்கள் இதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு கூட ஒரு பார்வையை முன் வச்சிருக்காரு அவர். ஆமாம், விஜய் அவர்கள் வந்து ஒரு படம் நடித்தார். அந்த தலைவா படத்தில் கீழே ஒரு டைம் டு லீடுன்னு வந்த உடனே அந்த படத்தை விடாமல் யார் பயமுறுத்தினது? விஜயை. யார் அவரை வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் சிக்கல்களை ஏற்படுத்தினது யார்? விஜய் கொடநாடு வரைக்கும் போய் உட்கார வச்சு அவரை பார்க்க விடாமல் அவரை தொந்தரவு பண்ணது யார்? அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்காம பாய்ஸ் கார்டனில் பலமுறை போய் அப்பாயின்மெண்ட் கேட்டும் அவங்கள வந்து செயல்பட விடாமல் செஞ்சது யார்? ஆக நமக்கு வந்து விஜய் வந்து எந்த இடத்துலையும் எதிரியாக சொல்ல, அவருடைய கொள்கை என்னன்னு அவர் அறிவிக்கணும். அந்த கொள்கை திமுகவுக்கு எதிரான கொள்கையா, திமுகவுக்கு நேரான கொள்கையா அப்படிங்கிறது நம்ம கொள்கை ரீதியாக தான் விமர்சிப்போம். நேரடியான விஜய்ங்கிறவர் ஒரு நடிகர், அவர் இன்னைக்கு அரசியல் வந்திருக்கிறாருன்னா திமுகவில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய கனிமொழி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துருக்கும் பொழுது அவருடைய படம் வருது, அவருக்கு வாழ்த்து சொல்கிறாங்க, அவருக்கு அறிவுரை சொல்கிறாங்க, பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்களா, நீங்கள் எப்படி இருக்கணும், செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேயாவது திமுகவினுடைய தலைவர்கள் ஏதாவது அதற்கு எதிரான கருத்து சொல்லி யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கட்டும், யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது. அவருடைய கொள்கை என்னங்கிறத அவர் அறிவிக்கட்டும். ஆக பாஜக இன்னைக்கு போயிடுச்சு, அவங்கள தாங்கி பிடிச்சிட்டு இருந்த கட்சி. அடுத்து இவங்களுக்கு முழு நேர வேலையை அதிமுகவுக்கு என்னவா இருக்குது, ஏதாவது சிண்டு முடிஞ்சு விடணுங்கிற வேலையா மட்டும்தான் இருந்துட்டு இருக்குதே தவிர இந்த நூல் திரிக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி, டி ஜெயக்குமார் போன்ற ஆட்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக விஜயை வந்து மிக கடுமையாக தாக்கி அவருடைய சொத்துக்களுக்கெல்லாம் நாசம் விளைவிக்கக்கூடிய வகையில் அவரை பாதிப்படைய செஞ்சது யார் அப்படின்னா அதிமுக தான். எந்த இடத்துலையும் திமுக வரைக்கும் பண்ணது கிடையாது. அதனால் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் பயப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அது அதிமுகவுக்கு தான் அது இருக்குதே தவிர திமுகவுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. அவங்க பயப்பட வேண்டிய தேவையும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுங்க தான் செல்லூர் ராஜுவை பார்த்தா பயம், அதே போல் வேலுமணியை பார்த்தா பயம், அதே போல் சசிகலாவை பார்த்தா பயம், டிடிவி தினகரனை பார்த்தா பயம், ராஜேந்திர பாலாஜியை பார்த்தா கூட பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு, ஓபிஎஸ்ஸை பார்த்தா பயம். இன்னைக்கு அந்த வரிசையில் விஜய் வந்து சேர்ந்திருக்கிறாரு. நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.